ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஃபாரூக் குவைத்திலேருந்து. இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். டிரைவருக்கான முக்கியமான 2 விஷயம் இருக்குது இந்த வீடியோவில். கடைசி வரைக்கும் பாருங்கள். அது போக நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. நம்ம சேனலோட பேர் குவைத் தமிழ் ட்ரக் டிரைவர். ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அது போக பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுங்க. ஏன்னா நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோ அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பஸ்ஸில் ஏறியாச்சு. கம்பெனி பஸ்ஸில் போயிட்டுருக்கேன். இது வந்து கம்பெனி பஸ்ஸு. கம்பெனி ஸ்டாஃபுக்குன்னு என் கம்பெனியில் மொத்தம் 5 பஸ்ஸு ஓடுது. ஏறி போயிட்டுருக்குறோம். இந்த ரைட் சைடில் வந்து இருக்கிறது வந்து பெரிய ஹோட்டலு. நம்ம இந்தியாவில் கூட இருக்காது. க்ரௌன் பிளாஸான்னு சொல்லிட்டு ஸ்டார் ஹோட்டலு ரைட் சைடில் இருக்கிறது. எப்போவுமே வந்து ரைட்டை ஃபாலோ பண்ணி தான் போகணும். இங்கே வந்து லெஃப்ட்டு கிடையாது. நம்ம ஊரில் தான் லெஃப்ட்டை ஃபாலோ பண்ணி போவோம். இங்கே வந்து ரைட்டை ஃபாலோ பண்ணி போகணும். ஃபுல்லாக ஆப்போசிட். இங்கே நம்ம ரைட்டை ஃபாலோ பண்ணி தான் போகணும். நான் இருக்கிற ஏரியா பார்த்தீங்கன்னா ஃபர்வானியா. குவைத்தில் வந்து ஃபர்வானியான்ற ஏரியாவில் தான் நாங்கள் இருக்கோம். எங்கள் ரூமு அங்கே தான் இருக்குது. இங்கேருந்து வெளியே வந்தோடனே ஒரு சிக்னல், ஃபஸ்ட்டு ஒரு சிக்னல் வரும். அதில் அப்படியே ஃப்ரீ ரைட்டு போயிட வேண்டியது தான். இங்கே ரொம்ப கவனமாக வண்டி ஓட்டணும். இந்த ரோடு பார்த்தீங்கன்னா 60ஆம் நம்பர் ரோடு. இங்கே ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ரோடுக்கு எல்லாமே நம்பர் தான். ஏரியா பேர் ப்ளஸ்ஸு கூடவே நம்பர் வச்சுருப்பாங்க. ஏன்னா நம்பருக்கு வச்சு தான் வந்து இங்கே ரோடு எல்லாமே பிரியும். வர மேலே இப்போ 502 நம்பர் போட்டிருக்கு பாருங்கள், ஃபர்வானியான்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி நம்பரை பார்த்து தான் இங்கே வந்து ரோடை கணிக்க முடியும். ஏரியா பேருன்னு சொல்லுவாங்க. அதில் வந்து நம்பரும் கொடுத்துருப்பாங்க. ஒரு தெருவுக்குமே நம்பர் இருக்கும். பிளாக் 1, பிளாக் 2, அதே மாதிரி வந்து தெரு 1, தெரு 2 அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து இங்கே வந்து நம்பரை தான் வந்து மேக்ஸிமம் வந்து சொல்லுவாங்க. 502 ரோடு, 503 ரோடு, 502ன்னு போதுப்பா, சரிங்களா? அந்த மாதிரி வந்து நம்ம வந்து ஃபர்வானியான்னு சொன்னோன்னாக்கா இப்போ வந்து ரைட் சைடில் இருக்கிறது எல்லாமே வந்து ஃபுல்லாகவே ஃபர்வானியா ஏரியா தான், ஓகேங்களா? அந்த ரைட் சைடில் ஃபர்வானியாவில் எந்தெந்த நம்பரு அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஏரியான்னு சொல்லிட்டு குறிக்கும். புதுசாக வரவங்க இதெல்லாம் நல்லா தெரிஞ்சுக்குங்க. அதே மாதிரி வந்து எப்போவுமே இந்த ரோட்டில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 ட்ராக் இருக்குது. 4 ட்ராக்கில் இந்த 4வது லாஸ்ட் ட்ராக் மட்டும் தான் ரைட் சைடில் லாஸ்ட். எப்போவுமே பெரிய வண்டி போகிறது 10 டன்னுக்கு மேலே உள்ள வண்டி. பெரிய வண்டி போகிறது வந்து பஸ்ஸாக இருக்கட்டும், வந்து லாரியாக இருக்கட்டும், 10 டன்னு. இப்போ வந்து நம்ம வண்டி பார்த்திங்கன்னா 55 சீட்டு, 55 சீட்ரு வண்டி. அப்போ வந்து இது வந்து 10 டன்னு கெப்பாசிட்டி மேலே தான் வரும். அதனால் வேண்டி நம்ம வந்து இந்த ரைட் சைடில் தான் போகணும். இந்த ரைட் சைடில் பாருங்கள், மேலே ஒரு கேமரா இருக்குது, ஓகேங்களா? இந்த கேமரா வாட்சிங் கேமரா. அது இங்கே கேமரா வந்து ஏகப்பட்ட கேமரா இருக்குது. வாட்சிங் கேமரா இருக்கும், வந்து என்னது நம்ம ஓவர் ஸ்பீடு போகிறதுல கேட்ச் பண்ணுற கேமரா இருக்கும். அந்த மாதிரி வந்து ரொம்ப பார்த்து கவனமாக வண்டி ஓட்டணும் இந்த ரோட்லலாம். அது போக வந்து இங்கே வந்து ஃபைனுமே வந்து ரொம்ப அதிகம். இப்போலாம் ரொம்ப ஏற்றிட்டாங்க. நான் வரும்போதெல்லாம், நான் வந்து இங்கே வந்து 8 வருஷம் ஆச்சு குவைத்துக்கு வந்து. வரும்போதெல்லாம் அந்த அளவுக்குலாம் ஃபைன் கிடையாது. இப்போ வந்து ஃபைன்லாம் எல்லாத்துக்குமே ரொம்ப அதிகமாகிடுச்சு ஃபைனு. இந்த பாருங்கள், இப்போ முக்கியமான விஷயம், டிரைவர் ரொம்ப வந்து கவனமாக பார்க்க வேண்டியது ஏரியா. இந்த சால்மியான்னு சொல்லிட்டு இப்போ க்ரீன் கலர் போர்டு வச்சுருக்கேன். அதில் க்ரீன் கலர் போர்டு என்னன்னாக்கா இந்த ரோட்டோடைய லாஸ்ட்டை கணிக்கக்கூடியது. இந்த ரோடு கடைசியில் எங்கே முடியுதோ அதை கணிக்கக்கூடியது. இதை பாருங்கள், இதில் இன்னொன்று முக்கியமானதுன்னா மேலே கேமரா இருக்குது பாருங்கள். இந்த இடத்துல ஸ்பீட் லிமிட் போட்டு இந்த கேமரா ரொம்ப டேஞ்சரான கேமரா. அந்த கேமரா வந்து இப்போ புதுசாக வச்சது, ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி. அந்த கேமராலாம் ரொம்ப கவனமாக பார்க்கணும். ஏன்னா அந்த கேமராலாம் ரொம்ப ஃபைன் ரொம்ப அதிகமாக வரக்கூடியது. ஃபோன் பேசினா, சீட் பெல்ட் போடலன்னா உடனே ஃபைன் வந்துடும். இங்கே வந்து பயோமெட்ரிக்னு சொல்லிட்டு ஒரு இது ஒன்று எடுத்தோம், ஃபிங்கர் பிரிண்ட் ஒன்று எடுத்தோம். இது வந்து ஸ்கேன் பண்ணி நேராக நமக்கு வந்து வண்டியை ஸ்கேன் பண்ணி அனுப்பிச்சிடும். நம்ம கரெக்டாக நம்ம அக்கா மேலே வந்து நம்மளோட சிவில் ஐடியில் வந்து ஃபைன் வரும். இதை பாருங்கள். இப்போ நம்ம கம்பெனிக்கு போகிறது வந்து ரைட்டில் போகணும். அந்த முன்னாடி ஒரு ரெட் கலர் பஸ்ஸு போகுது தெரியுங்களா? அந்த இடத்துல வந்து அந்த ரோடை நம்ம வந்து அடுத்து ஃபாலோ பண்ணிக்கணும். அதில் ரைட்டில் போனால் நம்ம கம்பெனி வரும், நான் வேலை செய்கிற கம்பெனி. அந்த ரைட்டில் அந்த ஃபாலோ பண்ணி போயிட்டுருக்காரு டிரைவர். ஒரு ட்ரக்காக நம்ம வந்து ரைட் சைடில் இண்டிகேட்டர் போட்டு
பொறுமையாக ஒன்று ஒன்றா திரும்பணும். அப்படியே இண்டிகேட்டரை போட்டு கொஞ்சமாக நோந்துனா பாருங்க, டபுள் டக்கர் பஸ்ஸு. இங்கே வந்து 3 கம்பெனி பஸ் இருக்குது. 3னாக்கா ப்ரைவேட்டு, நம்ம இதுக்கு என்ன சொல்கிறது, லோக்கல் பஸ்ஸு. கம்பெனி பஸ் இல்லாமல் வந்து லோக்கல் பஸ்ஸு 3 பஸ் இருக்குது. 3 கம்பெனி பஸ்ஸு. ஒன்று கவர்மெண்ட், இது கேபிடிசின்னு சொல்லுவாங்க. அது போக வந்து சிட்டி பஸ்ஸுன்னு ஒன்று இப்போ ரெட் கலரில் பார்த்தோம் இல்லையா, டபுள் டக்கர் பஸ்ஸு, அந்த கம்பெனி பஸ் ஒன்று, அது வந்து சிட்டி பஸ்ஸு. இன்னொன்று வந்து கேஜிஎல் மோசலாத்தன் இருக்கும், அது வந்து ஆரஞ்சு கலர் பெயிண்ட் அடிச்சிருக்கும். இந்த 3 பஸ்ஸு தான், இந்த 3 பஸ் தான் இங்கே வந்து ப்ரைவேட் பஸ்ஸுனாக்கா. இது வந்து சிக்னலில் ரைட் சைடில் பாருங்கள், ரைட் சைடில் ஒரு கேமரா இருக்குது பாருங்கள். அதுவுமே வந்து நம்ம சிக்னலில் ரெட்டில் கிராஸ் பண்ணோன்னாக்கா அடிக்கும். அடிச்சதுனாக்கா கோயத்து தினாருக்கு இப்போ முன்னாடி 50 தினார் இருந்துச்சு, இப்போ வந்து ஏற்றுட்டாங்க. 50 தினார்னாவே இந்தியா காசுக்கு பார்த்தீங்கன்னாக்கா எப்படி பார்த்தாலும் ஒரு 13,000 13,500 வந்து ஃபைன் வரும் ஒரு ட்ரிப்பு கேமரா அடிச்சதுனாக்கா. நம்ம வாங்குகிற சம்பளத்தில் பாதி இங்கேயே போய்டும். இந்த மாதிரி கேமரா அடித்து வேகமாக ஓட்டணும், அதுக்கு கேஸ் போடுவாங்க. இதெல்லாம் வந்து ரொம்ப வந்து நம்ம வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக வண்டி ஓட்டணும். வெளிநாட்டில் வந்துட்டுனா நம்ம ஊரில் வண்டி ஓட்டுற மாதிரிலாம் வந்து நம்ம இஷ்டத்துக்குலாம் வண்டி ஓட்டக்கூடாது. ரைட்டு லெஃப்ட்டு பார்த்து ஓட்டணும், ரைட்டு லெஃப்ட்டு இண்டிகேட்டர் போட்டு ஓட்டணும். அந்த மாதிரி வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் இங்கெல்லாம். இதுதான் வந்து என் கம்பெனிக்கு போகிற வழி. இந்த பிரிட்ஜு மேலே போகிற பிரிட்ஜு ரோடு வந்து 60ஆம் நம்பர் ரோடுன்னு சொல்லுவாங்க. 60ஆம் நம்பர் ரோடு, 3ஆம் நம்பர் ரோட கார்னரில் தான் வந்து நம்ம கம்பெனி இருக்குது. போகிறத பாருங்கள், எவ்வளோ வண்டி குப்பை மாதிரி கிடக்குது பாருங்கள். அவ்வளோ வண்டி இருக்குது கோயத்தில். ஒரு ஆளுக்கு ஒரு வண்டி அப்படி கணக்கு பண்ணி தான் வண்டி வச்சுருப்பாங்க. அது போக வந்து யூஸ் பண்ணாத வண்டி நிறையா கிடக்கும். இதெல்லாம் வந்து நம்ம ஊர்லாம் வந்து வீட்டில் தொடச்சி வச்சுக்கிற வண்டி, தொடச்சினா வந்து காஸ்ட்லியான வண்டி எல்லாமே இங்கே ரோட்டில் கிடக்கும். அந்த அளவுக்கு வந்து வண்டிக்கு மதிப்பே கிடையாது இங்கே. இந்த ரைட் சைடில் மேலே போகிற பிரிட்ஜு தான் வந்து 60ஆம் நம்பர் ரோடு பிரிட்ஜு. எங்கள் கம்பெனி கிட்ட வந்துட்டோம். முன்னாடி போகிற பஸ்ஸு எங்கள் கம்பெனி பஸ்ஸு தான். ஒரு ரூட்டுக்கு ஒரு பஸ்ஸு. நாங்கள் வந்து வெளியே 2 ரூட்டு, அது போக கம்பெனி பில்டிங். இப்போ நான் வந்த பில்டிங்லேருந்து 2 பஸ்ஸு, இன்னொரு பஸ்ஸு இதுக்கு ஓடுது. இதுதான் அந்த பஸ்ஸு, டாட்டா பஸ்ஸு. எல்லாமே வந்து ஏர் டோர் கம்பல்சரி, டோர்லாம் லாக் பண்ணிடணும். ஏசி வண்டியில் லாக் பண்ணிட்டு தான் ஓட்டணும் வண்டியை. எல்லாம் கம்பல்சரி ஏசி பஸ்ஸு தான். வாங்க, வரவங்களுக்கு, புதுசாக வரவங்களுக்குலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. வந்து ஒரு 10 நாள் பார்த்தீங்கன்னா கற்றுக்கலாம். இதெல்லாம் வந்து செக்யூரிட்டி வண்டி. அது வரைக்கும் பாருங்கள், அந்த லெஃப்ட் சைடில் கார் நல்ல தெரியுது பாருங்கள். அதான் என் கம்பெனிக்கு போகிற வழி. என் கம்பெனி வண்டி தான் நிற்கிறது எல்லாமே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.